இன்னும் ஆயிடுச்சு உங்களுக்கு கஷ்டம் வருது. அண்ட் கேபி முடிஞ்ச உடனே வில் கோ ஃபார் வாஸ்து அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் சப்ஜெக்ட் கோயிங் டு பி கம்ப்ளீட்டட். அப்போது நீங்கள் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஜாதகங்களை எழுதணும், அதை பார்க்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட அதான் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகங்களை போட்டு பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறது, ரிலேட்டிவ்ஸு பார்க்குறது, பிள்ளைங்களது பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆக முடியும். இல்லைன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ப்ராக்டிஸ் பண்ண இங்கே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது, எல்லோரும் நிறைய பொறுப்பில் இருக்கிறோம், குடும்ப பொறுப்பு அதிகம் இருக்குது. இதெல்லாம் மேனேஜ் பண்ணோம். டெய்லி டே டு டே அர்னிங்ஸு நிறைய வேலைகள் இருக்குது. இருந்தாலும் அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஓகே, எனக்கு ஃபேக்ட்ரியில் டைம் கிடச்சிது. 8 hours டியூட்டி. ஓகே, ஃபேக்ட்ரியில் டைம் ஓகே. ஹெச்எம்டி முடிறதுக்கு காரணம் மேனேஜ்மெண்ட் மிஸ்யூஸ், அவ்வளோதான். இல்லை புரியுது நீங்கள் சொல்கிறதுக்கு. வாட்ச் ஃபேக்ட்ரி வந்து ஐடிங்களா? ஐடி. ஓகே, என்னை பற்றி சொல்கிறேன். ஹெச்எம்டியில் ஒர்க் பண்ணுறப்போ நான் ஐடி அப்ரெண்டிஷிப் பண்ணிட்டு வேலைக்கு சேர்ந்தேன். கிரைண்டர் நான் படிச்சுட்டேன். வேலைக்கு சேர்ந்த பிறகு டிப்ளமா ஜாயின் ஆனேன். சென்பட்னா சென்டர் டிப்ளமா பண்ணேன். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் சென்டரில் வந்தோடனே நான் டிப்ளமா வேண்டான்னு விட்டுட்டு இந்த சப்ஜெக்டில் போயிட்டேன். எங்கள் செக்ஷனில் வந்துட்டு கிரைண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங், இன்டர்னல் கிரைண்டிங், சர்ஃபேஸ் கிரைண்டிங், டூல் அண்ட் கட்டர் கிரைண்டிங், த்ரெட் கிரைண்டிங் மிஷின்ஸ், சென்டர் கிரைண்டிங் மிஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க ஒரு ஷிஃப்ட்டில். ஜிஎம் வந்தோடனே காலையில் ஃபோன் பண்ணுவார். கிரைண்டிங் செக்ஷன் யார் இன்சார்ஜு? குணசேகர் வந்துக்கிறான், நான் இன்றைக்கி வேலைக்கு வச்சுடுவார் ஃபோன். என்ன அப்படின்னா எனி மிஷின் எனி ஜாப். குணசேகர் இருக்கானா கிரைண்டிங் செக்ஷனில், நீ எந்த மிஷினில் எந்த வேலைனா கூட செய்வான். அண்ட் 24 hours. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வருவேன் 6 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு டியூட்டியை முடிச்சுக்குவேன். வீட்டுக்கு போயிடுவேன். திரும்ப நைட் ஷிஃப்ட் வருவேன். மைசூர் லேப்ஸில் வேலை செய்கிறப்போ ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போனாக்கா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட். சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட். சண்டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். ஓட்டி பண்ணுவேன், டபுள் பேமெண்ட். ஓட்டி அப்போ ஹெச்எம்டி 840 ரூபா சம்பளம். நான் 3000 ரூபாய் எடுத்துகிட்டு போவேன். 3000 ரூபானா இன்றைக்கி 3 லட்சத்துக்கு சமம். அந்த மாதிரி ஒர்க் வைஸ் சேலஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் I'll go deep into it, I'll do it. ஹெச்எம்டி பற்றி சொன்னீங்களே, ஹெச்எம்டியில் ஒர்க்